தேங்க்ஸ். நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? நேத்துல இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கியே. ஜெனிஃபர், இந்த ஜூஸியாவது சாப்பிடுமா? வேண்டாங்க. குடிமா. இங்க பாருமா, நாங்கெல்லாம் இருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏண்டி சொல்லுடி. ஆமாமா, ஜெனிஃபருக்கு ஒண்ணுனா சும்மாவா விட்டுருவோம்? இத பாரு ஜெனிஃபர், மனசு ஆற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இதாம்மா, இத குடி. நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன், வாங்கிக்கோமா. என்ன சரோஜினி அக்கா, திடீர்னு மேல பாசம் பொங்கி வழியுது. அண்ணி அண்ணன் உறவு கொண்டாடுற எல்லாம் அந்த 10 லட்சம் பண்ற வேலை. யாருக்கு வேணும்டியோ பணம்? என்கிட்ட இல்லாதா? என் புருஷன் நுனி புள்ள மேயிற மாடு இங்க வந்து வாய் வச்சுச்சுன்னா அதனாலதான் அவளை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பார்த்தேன். ஆமா ஆமா, காது திறந்திருந்தா குச்ச வச்சு கொடைவாங்க, கைய விட்டு போடுவாங்க. நாம தான் உஷாரா இருக்கணும். சரி சரி, நம்ம வேலை பாப்போம் போங்க. ரொம்ப தான் நடிக்கிறா. சோத்திரங்க. எல்லாத்தையும் எழுத்து போயில வந்த வேலை முடிவு போச்சு போல. ஓ, அதிக பிரச்சனை. இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணலையே. ஆர்டர் பண்ணலன்னா என்னங்க, வழக்கமா மாசம் மாசம் நம்ம வீட்டுக்கு போடுறது இதுதான். அரிசி, பருப்பு, எண்ணெயில இருந்து உப்பு, புளி, மிளகா வரைக்கும் போட்டாச்சு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க போடுவீங்க வாசனை சோப்பு, வாசனை ஷாம்பு, புசு புசு நடிச்சா ஊரே உங்களை வேடிக்கை பாக்குமே, அந்த வாசனை ஸ்ப்ரேயும் போட்டாச்சு. செக் பண்ணி பாருங்க, ஏதாவது விட்டு போச்சுன்னா நான் இருக்கணும்னு அவசியமே இல்ல. எந்த நேரத்துல எது வேணாலும் நீங்க போய் எடுத்துக்க, அது உங்க கடை மாதிரி. வேணாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. என்ன ஜெனிஃபர், என்னடா இந்த அண்ணாச்சி திருதிருப்புன்னு பலசர சாமான் கொண்டு வந்து வீட்டுல இறக்கிட்டானே, காசு கேப்பான பயப்படுறியா? நம்ம என்ன முன்ன பின்ன தெரியாதவங்களா? பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. அப்படி நீ பணம் கொடுக்கணும் ஆசைப்பட்டா இப்ப கணக்கு வச்சுப்போம், பின்னாடி கணக்கு கழிச்சுப்போம். புரியுதா? எப்ப என்ன சாமான் வேணாலும் கேளு, நானே வந்து போட்டு போறேன். பட்டா கூச்சப்படாம என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்க ரெடி. தினமும் விதவிதமான சாப்பாட்டை ஆட்காரிகளை கொடுத்து எப்படியாவது ஆற்றுல இடம் பிடிச்சிட வேண்டியதான். ஜெனிஃபர் எனக்குதான், எனக்கு மட்டும்தான், எவனுக்கு குறுக்க வரக்கூடாது. இவனுங்க வர்றான். ஜெனிஃபர் தான் எனக்கு மட்டும்தான். அங்கதான் ஒண்ணும் இல்லையே, அதையே போய் தடவிட்டு இருக்க. மீச வச்சிருக்கிறவன் மட்டும் ஆம்பளை இல்லையா, தெரிஞ்சுக்க. அது சரி, உள்ள உனக்கு என்ன வேலை? வெளியே உனக்கு மட்டும் என்ன வேலை? ஜெனிபருக்கு பசிக்கூடாங்கிறதுக்காக நானே சமையல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பெரிய வேலை அதுக்கு சாப்பிடுறதுக்கா இல்ல படுத்துக்கிறதுக்கா? அட புரியாதவனே, அவ பக்கத்துல நான் உட்கார்ந்துட்டு அவளுக்கு நான் ஊட்டி விட, அவ எனக்கு ஊட்டி விட, 2 பேர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீ சொன்னதெல்லாம் நடக்காது. ஏன்னா ஒரு நாள் பசிக்குதான் எடுத்துட்டு போற. நான் 1 மாசம் ஜெனிபருக்கு பசிக்க கூடாதுன்னு மொத்த பலசர சாமான இறக்கிட்டு வரேன். யோ, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. இது ஒன் வே டிராபிக், ஞாபகம் வச்சுக்கோ. நான் மட்டும் தான் போகணும் வரணும். இது நோ என்ட்ரி, நான் மட்டும் தான் போகணும், வேற எவனும் நுழைய கூடாது. ஜாக்கிரதை. நீ வெளியூர்ந்து புழைக்க வந்தவன் என்னவே எடுத்து பேசுறியா? வட்டி காசு அனுப்பி வாழ்றவன் நீ ஏன் சட்டையை பிடிக்கிறே? யார பாத்திர வெட்டிக்கிற? சும்மா வாழ சண்டை போடுவாங்க. அவள மாதிரி ஜெகன்மோனிக்கா சண்டை போட்டா ஊர்ல ஒரு மரியாதையாவது இருக்கு. போடு. நீ சும்மா இருமா. ஜெனிஃபர் இவளுக்கு எனக்கான நீ முடிவு பண்ணி ஆகணும். என்னடி அவங்கள பெரிய பஞ்சாயத்து வச்சிருக்க? அடிச்சு விட்டுட்டு பாத்துட்டு இருக்காளே, முதல்ல அவளை அடிச்சு இங்க இருந்து வெளியே துரத்தி விடுறா. ஆமா ஆமா, அப்பதான் நமக்கு எல்லாருக்குமே நிம்மதி. யாரையும் நம்ப முடியல ஃபாதர். நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையும் பிரிச்சு பார்க்க தெரியல. வின்சென்டால வந்த பணம் எனக்கு பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் ஃபாதர். இந்த செக்க சபையில சேர்த்துருங்க.
நான் ஜீசஸ்க்கு சர்வீஸ் பண்ணி என் காலத்தை கழிச்சிடுறேன். நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற ஜெனிஃபர். இப்போ உனக்கு தேவை நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கை தான் உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். என்னால முடியல ஃபாதர். இந்த உலகமே தப்பா இருக்கு. விசுவாசி, கர்த்தரை விசுவாசி. உன்னோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு தேவதூதனை அவர் அனுப்பி வைப்பாரு. நான் தான் அந்த தேவதூதங்கிறது என் ஜெனிஃபருக்கு தெரியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாத ஜெனிக்குட்டி, இந்த பணம் எல்லாம் உனக்குத்தான். மேல கண்ணு, நாங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சுக்கிட்டோம். கவர்மெண்ட் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கும்போது இவன் பணம் எதுக்குன்னு யோசிக்கிறியா? வட்டிக்கு மேல வட்டி போட்டு வசூல் பண்ண பணம் பூரா உனக்காதான்டா செல்லம். வாங்கிக்கடா செல்லம், வேண்டான்னு சொல்லாத ஜெனிபர் குட்டி. என்னடா கட்டி புடிச்சு உருண்ட 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கான்னு பாக்குறியா? நல்ல விருந்தா இருந்தா ஆளு கொஞ்சம் சாப்பிடுறது தப்பே இல்லம்மா. மளிகை கடையில பொட்டல கட்டி போர் அடிச்சு போச்சு ஜெனிபர். ஒன்னா பொட்டல கட்டலான்னு வந்திருக்கேன். எத்தனை நாளைக்குதான் பார்த்து புலம்பிட்டே இருக்கிறது. ஒரு பழத்தோட்டமே கிடைச்சிருக்குது, அதை கொஞ்சம் ருசிச்சு பார்க்க வேண்டாமா? மரியாதை இங்க போயிடுங்க. ஏன் அந்த கார்காரர் தான் உனக்கு பிடிச்சிருக்கானா? நாங்க என்ன பாவம் பண்ணுவாங்களா? ஜெனிஃபர், நீ ஆத்து தண்ணி மாதிரி ஆளுக்கு பாதி குடிச்சுக்கிறோம். ஆனா அந்த கார்காரன் நம்பாத, அவனை ஸ்டெப்னியா தான் யூஸ் பண்ணுவான். நாங்க சொந்த வண்டியாவே வச்சுக்குவோம். வாட்டர் சர்வீஸ் பண்ண வந்த மாதிரி சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதயா. ஓவர் ஆலிங் பண்ண வேணாம். ஜெனிஃபருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து அவங்க வீட்டுக்கு போனேன். ஜெனிஃபரோட அழக முழுசா பாப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல. பிசாசை விரட்டும் மகாளி, ഓടിപ്പോ പിശാചേ പോയിക്കോ. ആരടാ നീ? എന്റെ ജീവിതത്തിൽ 1000 പേയകളെ കണ്ടിട്ടുണ്ടു, വെട്ടിട്ടുണ്ടു. ചെറുക്കനെ പിടിച്ചുള്ള പേയെ പോയിക്കോ പോയിക്കോ. പുള്ളിക്കാരൻ എവിടെ നോക്കാം? എന്താ ഇത് കുഴപ്പം? കാമപ്പേയോ? ഇവിടെ നോക്ക്, ചെറുക്കൻ എதையோ பார்த்து பயந்திருக்கான். விட மாட்டேன். போய்க்கோ. ஜெனிஃபர் அப்படி பார்த்ததுல இருந்து எனக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எங்க அம்மா எனக்கு பேய் பிடிச்சிருக்கதா நினைச்சு எல்லா சாமியார்கிட்டையும் அழைச்சிட்டு போனாங்க. அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் சொல்லு சொல்லு.